இந்திய ஜனநாயக கட்சியின் 4வது மாநில மாநாடு கடலென திரள் வீர் கடலூர் February 8 வேப்பூர் பாசார் கடலூர். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கொரியன் லவ் சேலஞ்ச் அது February 4 அதிகாலை ஒரு 2:15 மணிக்கு வந்து இந்த 9வது மாடியத்தில் மேலேருந்து குச்சி தற்கொலை பண்ணியிருக்காங்க. அலங்கார பொருட்கள் கூட இந்த கொரியன் ஸ்டைலில் வச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்களோட படுக்கை அறை, அந்த அவங்க படுக்கிற அந்த ஸ்டைல், அதுக்கான தலகாணி கூட இந்த மாதிரி அவங்க மாற்றி இருக்கிறது. அவங்களோட பேரே வந்து கொரியன் மொழியில் வச்சுக்கிட்டாங்க. அவங்க சொல்கிற டாஸ்க்கை கொடுக்கல அப்படின்னா உங்க ஆயுட்காலம் வந்து குறையும். கேமில் அவங்க அப்பா ரொம்ப தொல்லை பண்ணியிருக்காங்க. கொரியாவுக்கு நாங்கள் போனோம். ஓகே, அப்படி என்ன அந்த கொரியாவுக்கு போனோம் அப்படின்ட்டு அப்போதான் போலீஸ் இந்த விஷயத்தை வந்து போலீஸ் கிட்ட சொன்னப்போ போலீஸ்க்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா சமீப காலமாக நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் வந்து கொரியன் வெப் சீரிஸ் பார்க்கறதுல ஒரு இதில் இருக்காங்க. ரொம்ப ஆர்வம். ஒரு எது செஞ்சாலும் வித்தியாசமாக செய்யணும். ஒரு காதலிக்கிறது கூட வித்தியாசமாக காதலிக்கணும். கொரோனாக்கு முன்னாடி ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ நீங்கள் ஃபோன் உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது. கொரோனாக்கு அப்புறம் ஃபோன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து படிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஆன்லைன் கிளாஸ். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காசியாபாத் அப்படின்ற இடத்துல 3 சகோதரிகள் தற்கொலை செஞ்சுக்கிட்ட சம்பவம் தான் இந்தியா முழுக்கவே பேசு பொருளாகவும் அதிர்ச்சியாகவும் மாறி இருக்கு. இவங்களோட முடிவுக்கு பின்னாடி என்ன காரணம்னு பார்க்கும்போது கொரியாவோட கேம், அந்த கொரியன் கல்ச்சரை வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணி அதுல இருந்து வெளியில வர முடியாம அதுலயே தொடர்ந்து இருந்ததுனால இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு தள்ளப்பட்டதா முதல் கட்ட தகவல்லாம் சொல்றாங்க. இதுக்கு பின்னணி என்ன, இப்போ அந்த விசாரணை வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்ற பல கேள்விகளுக்கு இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சு பதிலளிக்க இருக்காரு நக்கீரனின் சீனியர் நிருபர் திரு அரவிந்த் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். அழகு. அந்த காசியாபாத் சம்பவம் அது கிட்டத்தட்ட தொடர்ந்து தொடர்கதையாகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். குழந்தைங்களோட அந்த மொபைல் அடிக்ஷன் ஆகட்டும், கேம்ஸ் அடிக்ஷன், அந்த தொடர்ந்து அந்த ஸ்மார்ட் ஃபோன் உபயோகப்படுத்துறதன் மூலிமா என்னென்ன பாதிப்புகள்லாம் குழந்தைகளுக்கு வருதுன்னு பார்க்குறதுக்கு இது ஒரு உதாரணமாக பார்க்கப்படுது. ஏன்னா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ப்ளூ வேல் அப்படின்ற ஒரு கேம் வந்துச்சு. இவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோவிட் டைமில், லாக்டவுன் டைமில் அதிகமாக கேம் விளையாட ஆரம்பித்தாங்க. அந்த ஒரு ஈர்ப்பு, அந்த ஒரு ஆசை என்பது அடிக்ஷனாக மாறி அதிலிருந்து வெளியில் வர முடியாமல் டெய்லி தினந்தோறும் ஃபுல்லாகவே கேம் விளாண்டுருந்துருக்காங்க போல் இருக்கு. சமீபத்தில் அவங்களோட பெற்றோர்கள்லாம் போதும் நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போட்டதுனால இவங்களால கேம் விளையாட முடியாமல் போயிருக்கு. அதை தொடர்ந்து தான் இவங்க வந்து அந்த முடிவு எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன மாதிரி இங்கே வந்து நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்ற மாதிரி போலீஸ்காரங்க சொல்கிறாங்க. அதாவது உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் மாவட்டத்துக்கு உட்பட்ட ஷஹாபாபாத், சரிங்களா, அது பக்கத்தில் டீலாமோர்னு ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் பாரத் அப்பார்ட்மெண்ட், இது வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் 9 அடுக்கு மாடி கட்டிடம். சேத்தன்குமார்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ்மேன் அங்கே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மனைவியை தவறிட்டு 2வது திருமணம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு 3 குழந்தைங்க, நிக்கிஷா, பிராசி, பாக்கி அப்படின்ற 3 பேர். அதில் பார்த்தீங்கன்னா அவள் ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு 16 வயசு, அப்புறம் 14, அப்புறம் 12. ஆமாம், எல்லாமே ஸ்கூல் படிக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லாரும் தெரியும், கொரோனா டைமில் நம்ம வேறு வழியே கிடையாது. ஏதாவது ஒரு கேமு இல்லை நம்ம எதனா ஒரு யூடியூப், சோஷியல் மீடியா, கண்டிப்பாக அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் புதுசாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கினதும் உண்டு. அந்த டைமில் நிறைய விஷயங்கள் நல்லதாகவும் அந்த டைம் பயன்படுத்தியிருக்காங்க. நிறைய பேர் நிறைய புக்ஸு படிச்சிருக்காங்க. இப்போது நானே கூட பார்த்திங்கன்னா ஒரு சில புக்ஸ் எல்லாம் நிறைய படிக்காமல் வாங்கி வச்சுருந்த புக்ஸ் எல்லாம் படித்தேன். அந்த மாதிரி ஒரு நம்ம எப்படி அந்த பொழுதுபோக்கை ஸ்பெண்ட் பண்ணுறோம், அந்த டைம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறன்றது தான் இருக்குது. ஆனால் அந்த டைமில் வந்து நிறைய இந்த குழந்தைங்களை அடிக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபோன். ஏன்னா அந்த டைமில் வீட்டில் இருந்து அது வரைக்கும் வந்து ஃபோன் நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. பார்த்திங்கன்னா கொரோனாக்கு முன்னாடி ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ நீங்கள் ஃபோன் உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது. போனீங்கன்னா அதை எடுத்து வச்சுட்டு ஃபைன் போடுவாங்க. இங்கே நிறைய காலேஜ், ஸ்கூல்ஸ் எல்லாத்தினால இல்லை அந்த ஃபோனை வந்து பறிமுதல் பண்ணிடுவாங்க. ஆனால் கொரோனாக்கு அப்புறம் ஃபோன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து படிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஆன்லைன் கிளாஸு அந்த மாதிரி நிறைய வந்துச்சு. இப்போது பெரியவங்ககிட்ட கூட ஃபோன் இருக்கோ இல்லையா வீட்டில், அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்மார்ட் ஃபோன் இருந்தே ஆகணும். ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தால் தான் அவங்க கிளாஸை கவனிக்க முடியும். என்னென்ன வீட்டுக்கு வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, மற்றது எல்லாமே பார்க்கணும். அப்படின்றப்போ அது ஃபோன் வந்துடுச்சு. ஆனால் இந்த ஃபோன் வந்து இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா கொரோனா நேரத்தில் எத்தனை 1 வருஷம் 2 வருஷம் வீணாக போயிடக்கூடாது, அடுத்த கட்டத்துக்கு இவங்க போகணும், அடுத்த கிளாஸுக்கு போகணும். அதுக்காக வந்து எல்லாம் அந்த அமைப்பே வந்து கட்டமைப்பே மாற்றுச்சு. அந்த நேரத்தில் மாற்ற வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்தோம். அந்த நேரத்தில் என்ன பண்ணால் இந்த மாதிரி விஷயங்கள், இந்த ப்ளூ வெயில், அப்புறம் இந்த மோமோஸ், என்ன ஃப்ரீ ஃபயரு, அந்த மாதிரி நிறைய விளையாட்டுகளில் வந்துட்டு அதுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டைமும் சரி, பணமும் சரி. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர்லாம் வந்து அதுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கணும். நான் பார்ப்பேன், ஒரு நம்ம இந்த மொபைலுக்கே பார்த்திங்கன்னா ஒரு இது வச்சுருப்பாங்க, ட்ரிகர் வச்சுருப்பாங்க.
அது வச்சுருப்பாங்க. இது இங்கே வாங்கணும், அது வாங்கணும், அந்த உள்ளே இருக்கிற பொம்மைக்கு இது ட்ரெஸ் வாங்கணும், அது ஸ்பீடாக போடணும், இந்த துப்பாக்கிக்கு இது வாங்கணும், இந்த மாதிரி ஒரு இந்த கன் வாங்கணும், எல்எம்ஜி கன் வாங்கணும், அது மாதிரி அதுலேயே வச்சுருப்பான். அதாவது எதாவது விஷயங்கள் நமக்கு தெரியாது இருக்குமோ அந்த விஷயங்கள் எல்லாமே அக்யூரேட்டாக ஆய்வு பண்ணி அந்த ஒரு கேமை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. அதுலேருந்து வெளியே வராத முடியாதவங்க நிறைய பேர் கொரோனா காலங்கள் முடிஞ்சு கூட அந்த இதுலேயே போயிட்டாங்க. இந்த மாதிரி நேரத்தில் வந்து இது அந்த ப்ளூ வேல்னால் நிறைய பேர் இறக்க ஆரம்பித்த பின்னாடி அது ரஷ்யன் கேம். ரஷ்யாவில் தான் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அது உலகம் ஃபுல்லாக நிறைய இடத்துல தடை பண்ணாங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது அப்படியே அடங்கி போச்சு. இப்போ புதுசாக திடீர்னு வந்து கொரியன் லவ் கேம்னு சொல்லி வந்திருக்கு. அதே மாதிரி கொரியன் லவ் சேலஞ்ச் அப்படின்றதுல இந்த ஒரு கேம் வந்து வடிவமைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பேரும் விளையாடிருக்காங்க. இந்த ஒரு கட்டத்தில், அதாவது பிப்ரவரி 4ஆம் தேதி அதிகாலை ஒரு 2:15 மணிக்கு வந்து இந்த 9வது மாடி இருக்குல்ல, 3 பேருமே 9வது மாடி மேலே போயிட்டு மேலேருந்து குச்சி தற்கொலை பண்ணியிருக்காங்க. இது அன்னைக்கு ஃபுல்லாக டெல்லி மீடியா ஃபுல்லாக எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் நேஷ்னல் மீடியா ஃபுல்லாகவே இது பயங்கரம் பரபரப்பாக பேசப்பட்டது. போலீஸ் வராங்க, போலீஸ் பிடிச்சி அது விசாரிக்கிறாங்க. அப்போ தான் வந்து விசாரிக்கிறப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, கொஞ்ச நாளாக இவங்களோட நடவடிக்கை சரியில்லை, ஸ்கூலுக்கு சரியாக போக மாட்டாங்க, நைட்டில் தூங்குறது இல்லை, ஒன்றா சாப்பிடுவாங்க, ஒன்றா தூங்குவாங்க, சில சமயம் 3 பேர் ஒன்றா குளிச்சிருக்காங்க. என்ன தான் அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் இந்த மாதிரி குளியல் இடத்துல என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதை இவர் பட்டும் படாமல் ஒரு விஷயம் தெரிஞ்சு அதெல்லாம் கூட கண்டிச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட போக்கு வேறு மாதிரி போகுதுன்றப்போ அது மாதிரி கேம்லாம் இருக்கணுன்னே இந்த ஃபோனெல்லாம் வாங்கப்பட்டதாக சொல்கிறாங்க சமீபத்தில். அது கொஞ்சம் கடுமையாக நடந்துட்டார் அப்படின்ட்டு. இப்போது இந்த இது வந்து போலீஸ் விசாரணை முதல் கட்ட விசாரணையில் அவங்க வந்து ஒரு செவத்தில் வந்து ட்ரூ லைஃப் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி அவங்க செவத்தில் வந்து எழுதியிருக்காங்க. அதே போல் இவங்க ரூம் உள்ள போனாவே அவங்க வாங்கி வச்சுருக்க பொருட்கள், இப்போ தான் நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா உலகத்தில் எங்கே இருக்கிறதுமே வந்துடுது வீட்டுக்கு, இல்லையா நீங்கள் போய் வாங்கணும்னு கூட இல்லை, என்ன பார்சல் வருது நமக்கு தெரிய போகிறது, பெரியவங்க வீட்டில் இருந்து செக் பண்ண போகிறது, காசு கொடுக்குறாங்க, அவ்வளோதான் போடுறாங்க வராங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கொரிய எழுத்துக்கள் எழுதின பேப்பர்ஸு, ஒரு சின்ன ஆர்டிக்கல், இது கிஃப்ட்டு, இது மாதிரி பொருட்கள், நீங்கள் ஒரு வாழ்க்கையில் கம்மி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா வீட்டில், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அலங்கார பொருட்கள் கூட இந்த கொரியன் ஸ்டைலில் வச்சுருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்களோட படுக்கை அறை, அந்த அவங்க படுக்கிற அந்த ஸ்டைலில் அதுக்கான தலகாணி கூட இந்த மாதிரி அவங்க மாற்றி இருக்கிறதா. ஆமாம், இதையும் தாண்டி அவங்களோட பேரே வந்து கொரியன் மொழியில் வச்சுக்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து அது மாதிரி பேர் மாற்றி வச்சுருக்காங்க. அது இல்லை, அது அப்புறம் அதில் தெரியல அவங்களுக்கு பேர் மாற்றிருந்தெல்லாம். அந்த லெட்டர் எடுக்கிறாங்க, ஒரு 8 பக்க லெட்டர் இருக்காங்க. அந்த லெட்டர் எழுதுகிறப்போ தான் அந்த மாதிரி அம்மா அப்பா சாரி, இந்த மாதிரி நாங்கள் இதனால எங்களை வந்து இது பண்ணிட்டீங்க, அந்த மாதிரி நாங்கள் உங்களை விட்டு போகிறோன்ட்டு நிறைய விஷயங்கள் பர்சனலாக சொல்லிவிட்டு, இதில் என்னென்னா இது நிறுத்தி நிதானமாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த ஆர்ட் வரைஞ்சிருக்காங்க, ஒரு சில விஷயங்கள்லாம் அது பண்ணியிருக்காங்க, என்ஜாய் பண்ணியிருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. என்ஜாய் இல்லை, அவர் ஒரு என்ன சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இருக்குன்னு எனக்கு பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த ஒரு பைக்கை பற்றி கேட்டால் இன்ட்ரெஸ்ட்டாக அது உள்ளே நான் இது பண்ணுவேன், ஒரு விஷயங்கள் நம்ம போவோம். அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு பிடிச்ச விஷயங்கள் இருக்கும். இப்போ இது உள்ளே முழுகிட்டாங்க, இப்போ இது பிடிக்குது அப்படின்றப்ப அதில் அவங்களோட ஆர்டர் அது அந்த கேமில் முழுகிட்டாங்க. இந்த கேமில் என்ன சொல்கிறேன்னா அந்த கட்டளை அங்கேருந்து கொடுக்குறாங்க, அந்த கட்டளை வந்து இவங்க இதை செயல்படுறாங்க. அதில் வந்து அது ஃபுல் இன்வால்மெண்ட்டோட அந்த லெட்டர் இருக்குது எல்லாமே. அதாவது வந்து ஒரு இதில் அதிக வயசு உள்ளது 16 வயசு பொண்ணு தான், பெரிய பொண்ணு. மீதி 2வது 14 வயசு, அடுத்து 12 வயசு அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர் இவ்வளோ மெச்சூராக நீங்கள் எழுதுவீங்களா, அந்த லெட்டரே வந்து அந்த மாதிரி இருக்குன்னு கொஞ்சம் அதே வியப்பாக இருந்துச்சு. இது தனி லாஜிக்கு, தனி உலகம், அந்த மாதிரி அவங்க இந்த ஒரு கற்பனை உலகத்தில் இருக்காங்கன்ற அந்த லெட்டரில் பார்த்து தெரிஞ்சிட்டோம். அப்புறம் அதை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தா இந்த கேம் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் எந்த ஒரு ஆப் வரணும்னா நம்ம இங்கே இந்தியாவில் பர்மிஷன் ஆகணும், அதுக்கப்புறம் தான் அந்த ஆப்பில் நீங்கள் இங்கே இது பண்ண முடியும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஆமாம், அந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. அந்த விஷயங்கள் வந்து இது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா லிங்க்கில் வரும், ஏதாச்சும் ஒரு ப்ரொஃபைல் மூலமாக, இல்லை டார்க் வெப்பில் வரும். இந்த மாதிரி விளையாட்டுகள் அதுக்கான விசாரணை போயிட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெலிகிராம் இருக்கு இல்லையா, டெலிகிராமில் குரூப் இருக்குது, அது வாட்ஸ்அப் குரூப் மாதிரி. அந்த குரூப் பிரச்சனை கிடையாது. டெலிகிராமில் சேனல்னு ஒன்று இருக்குது, அந்த சேனலில் எங்கேயோ இருந்து எங்கேயோ ஒரு உங்களுக்கு லிங்க் வரும். அது ஓப்பன் பண்ண முன்னாடி யார் இந்த சைடு உட்காந்துருக்கு அங்கே சைடு உட்காந்துருக்காங்கன்னு தெரியாது, ஆனால் அவங்களுக்கு தெரியும் இந்த கேமை யார் வழி நடத்துகிறாங்கன்றது. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏஐ மாதிரி தான், அது கிட்டத்தட்ட வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இது பண்ணி அவங்களோட உத்தரவுகளை போடும், அந்த ஆர்டரை போடும். ஃபஸ்ட்டு பிடிச்ச மாதிரி செய்யணும், சின்ன சின்ன இது கொடுக்கும், அப்போ சின்ன சின்ன கிஃப்ட் கொடுப்பாங்க, அது வந்து கிஃப்ட் வரும். அந்த கேமோட இது வந்து அதை தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வரப்போ இவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு 3 பேர் இவங்க வந்து கொரிய நாட்டு இளவரசிகள்
இவங்க வந்து இந்த இதோட சிம்மாசனம் இப்போ வந்து ஒரு இளவரசனை வந்து இவங்க கல்யாணம் பண்ணும். அதாவது இந்த நிறைய கேம் இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில கேம்ஸ் எல்லாம் ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் கூட இந்த மாதிரி லிங்க் மூலமாக வருது. அது ஒரு சில இன்றைக்கி இருக்கிற ஒரு காலகட்டம் நம்ம தான் சொல்கிறோமே, நம்ம செல்ஃபோனோடு வாழ்ந்துட்டுருக்கோம், நம்ம டெக்னாலஜியோடு வாழ்ந்துட்டுருக்கோம். அதுபோல் இந்த கேமில் கற்பனை உலகத்தில் நிறைய பேர் புருஷன் பொண்டாட்டியாக வாழ்கிறாங்க. இதை எடுத்துக்காட்டு சமீபத்தில் ஒரு கேஸ் சென்னை கமிஷன் ஆஃபீஸில் வந்த கேஸு, ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணாங்க. ஒரு பொண்ணு இவன் போய் ப்ரப்போஸ் பண்ணவே இல்லை, ஏற்கனவே ஒரு வீடியோவும் பண்ணியிருக்கோம் நான் கேரள, இவன் போய் பேசவே இல்லை அந்த பொண்ணுக்கிட்ட. ஆனால் இவன் அந்த பொண்ணு ஃபாலோ பண்ணுற மாதிரியும் ப்ரப்போஸ் பண்ண மாதிரியும் அந்த பொண்ணு இது பண்ண மாதிரியும் அவங்க வீட்டில் பொண்ணுக்கிட்ட மாதிரியும் அப்புறம் அவங்க ஒத்துக்கிட்டு சண்டை வந்துச்சு, அப்புறம் வந்து ஒத்துக்கிட்டாங்க, அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அப்புறம் இது ப்ரெக்னென்ட் ஆகுது அந்த பொண்ணு, அதுக்கப்புறம் இவங்க இது குழந்தை பெற்றுக்கிறாங்க, அந்த குழந்தைய ஸ்கூல் அனுப்புற வரைக்கும் போட்டு ஒரு கற்பனை உலகம். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இருக்காங்க. அதுபோல் தான் இது கற்பனை உலகத்தில் டாஸ்க்கு கொடுக்குறப்போ உனக்கு எது கிடைக்குது, உனக்கு எது கிடைக்குது அப்படின்னு இவங்க 3 பேர் சேர்ந்து விளையாடுறப்போ மேலே மேலே ஒரு டாஸ்க் அதை முடிக்கணும். நீங்கள் அந்த கேம்லேயே டாஸ்க் நிறைய கொடுக்குறப்போ உங்களுக்கு கார்டு கொடுப்பாங்க. அது இந்த கேம் அந்த நீங்கள் அந்த இது அவங்க சொல்கிற டாஸ்க்கை கொடுக்கல அப்படின்னா உங்கள் ஆயுட்காலம் வந்து குறையும் கேமில். ஓகே, சரிங்களா? இது வந்து குறிப்பாக நம்ம சொல்லணும்னா நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு ஃபிலிம் வெளியாச்சு, அதாவது வெப் சீரிஸ் வந்து வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அலெக்சிஸ் பார்டர் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ். அதில் பார்த்தீங்கன்னா கற்பனை உலகத்தில் வாழ்கிற மாதிரியே இருக்கும். இந்த ஒரு வெப் சீரிஸ், அதாவது எப்படின்னா அந்த இந்த மாதிரி விளையாட்டுகள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கேமை வச்சு அதில் வந்து என்னென்ன நடக்குதுன்ற விஷயத்த அந்த வெப் சீரிஸில் காட்டியிருப்பாங்க. ரொம்ப நல்லா ஃபேமஸாக போனது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பிட் கேம் சொல்லிட்டு ஒரு ஸ்குவிட் கேம், அதுவும் வந்து கொரியன் இதுதான். அந்த இது பார்த்தீங்கன்னா அதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே கால் வரும், கால் வந்த பின்னாடி அவங்க சொல்லுவாங்க அது அந்த கட்டளை வந்து நீங்கள் அது நிறைவேற்றணும். திடீர்னு வண்டி எடுத்துகிட்டு போ அப்படின்னு, அந்த வண்டியை நடு ரோட்லேயே விட்டுட்டு நீ ஓடு, இந்த கடைக்கு உள்ள போ, இந்த பொருளை வாங்கன்னுவாங்க. திடீர்னு நான் சம்மந்தமே இல்லை ஹாஸ்பிட்டல் உள்ள போகணுவாங்க. பார்க்குறவங்க பைத்தியமாக இருக்கானா, அவன் உலகத்தில் மட்டும் தான் வாழ்ந்துட்டுப்பான். ஏன்னா இல்லை ஃபுல்லாக அடிக்ஷன் ஆகிருப்பாங்க. அதுக்கடுத்து கூட ஒரு படம் பார்த்தீங்கன்னா 8 ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், ஒரு வெப் சீரிஸ் அதுவும் இருக்குது. அது ரொம்ப ஃபேமஸாக போன இதெல்லாம் அது மாதிரி போயிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக இந்த கொரியனோட கலாச்சாரம் வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்கும். ஒரு காலத்தில் பாண்டிய மன்னரோட இளவரசி வந்து இங்கேருந்து அங்கே போயிட்டு திருமணம் செஞ்சுட்டு ஒரு சில பகுதிகளை, அது ஒரு கதைகள்லாம் இருக்குது, அது ரியல் ஸ்டோரிஸாக இருக்குது, அதில் ஆய்வுகள் போயிட்டுருக்கு நிறையா. ஆனால் தமிழ்லாம் பேசுகிறாங்க, அந்த மாதிரி ஒரு தொடர்புகள் இயல்பாகவே இருக்குன்ட்டு. அதே போல் சமீப காலமாக நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் வந்து கொரியன் வெப் சீரிஸ் பார்க்கறதுல ஒரு இதில் ஆர்வம் இருக்காங்க, ரொம்ப ஆர்வத்தில். இதுக்கு பொதுவான காரணம்னா என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு கிடைச்ச தகவல் மோகம், கொரியனோட மோகம். அதாவது ஒரு எது செஞ்சாலும் வித்தியாசமாக செய்யணும், ஒரு காதலிக்கிறது கூட வித்தியாசமாக காதலிக்கணும். ஒரு வித்தியாசம் ஃபஸ்ட்டு லவ் லெட்டர் கொடுத்தாங்க, அப்புறம் இன்டர்நெட்டுக்கு அதாவது காதல் தினம் வரப்போ அது பெரிய விஷயமாச்சா, இன்டர்நெட்டில் காதலிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு வியப்பாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது ஒரு விஷயமே கிடையாது. சரிங்களா? அப்போ கூகுளில் லவ் பண்ணோம், இதில் லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த லவ் எப்படி எதிர்பார்க்குதுன்னா நாளுக்கு நாள் புதுமை இருக்கணும். அந்த வெப் சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கலாச்சாரத்துக்கு நேர் எதிர்மறையாக இருக்குது. எதிர்மாறாக இருக்கிறதுனால அது நமக்கு இங்கே இது ஆகாது. அதனால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதுவும் ஒரு சப்ஜெக்ட் தான். இதில் எப்படின்னா இந்த மாதிரி தான் இந்த கேம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்போ இவங்களுக்கு அந்த ஆர்டர்ஸ் போடுறாங்க, இந்த ஆர்டர்ஸ் வந்து இவங்க பண்ணணும். இந்த மாதிரி ஒரு நேரத்தில் இவங்களுக்கு ஒரு சில கட்டளைகள் வருது. அவங்க அப்பா விசாரணையில் ஒரு தகவல் சொல்கிறார். அது பெரிய உங்களுக்கு ஒரு துருப்புச்சிட்டாக கிடைக்குது இந்த விசாரணைக்காக. இது வந்து அந்த சொல்கிறோமே அந்த சேத்தன் குமார் ஃபேமிலி இருக்குல்ல, அவங்களோட குழந்தைங்கள்லாம் இறந்துருக்கு. அந்த சேத்தன் குமார் குடும்பத்தோட பிரச்சனை கிடையாது, இது இந்த உலகத்தோட பிரச்சனைன்னு சொல்லலாம், குறிப்பாக இந்தியாவோட பிரச்சனை சொல்லலாம். ஏன் செல்ஃபோன் அதிகம் பயன்படுத்துறது இந்தியர்கள் தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் மக்கள் தொகையை நம்ம அதிகம் செல்ஃபோன்ஸ் ஆண்ட்ராய்டு அதிகமாக வச்சு யூஸ் பண்ணுறோம். ஏன்னா யார்கிட்டே ஃபோன் இல்லாத இது இல்லைன்ற நிலைமைக்கு வந்துடுச்சு. ஆமாம் இல்லையா? அப்போ அதுதான்றப்போ அது நிறைய கட்டுப்பாடுகள், அதை தாண்டி இது பண்ண முடியல. இது என்னென்னா ஒரு வீட்லேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த குழந்தைங்கிட்ட இருந்து ஆரம்பிக்குது, இளைஞர்கிட்ட அது அதிகமாக ஆரம்பிக்குது. இந்த ஆர்டர் அவங்க ஃபாலோ பண்ணல, அதாவது இந்த கொரியன் லவ் கேமோட அந்த ஆர்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணல. சமீபத்தில் அவங்க அப்பா ரொம்ப தொல்லை பண்ணியிருக்காங்க, கொரியாவுக்கு நாங்கள் போனோம் அப்படி. என்ன அது கொரியாவுக்கு போனோம் அப்படின்ட்டு. அப்போ தான் போலீஸ் இந்த விஷயத்தை வந்து போலீஸ்கிட்ட சொன்னப்போ போலீஸ்க்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா இந்த மாதிரி கேம் ஒரு இது மோகத்தால் இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து நிறைய ஸ்கூல் காலேஜ் பசங்க கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்களாம் பாஸ்போர்ட் எல்லாமே இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ஆளுங்க கொரியனே கிளம்பி போயிருக்காங்க. கொரியாவே போயிட்டு அவங்க அங்கே போயிட்டு இது பண்ணிட்டு இங்கே கம்ப்ளைண்ட் ஆகி அவங்க போய் மீட்டும் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்து அந்த மோகங்கள் இருக்குது. இப்போ வந்து இந்த கேம்னால இருக்கலாமான்ட்டு அடுத்த கட்ட விசாரணைக்கு போகிறாங்க. அது இன்னும் ஒரு 2-3 நாட்களுக்குள்ளே அதோட ரிசல்ட் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
இது ஒரு பக்கம். இன்னைக்கு அதே போல் இது நம்ம இதில் என்ன பார்க்கணுன்னா, இது அந்த எப்படி மது அடிமைகள் மறுவாழ்வு இல்லம் அப்படின்ற மாதிரி செல்ஃபோன் அடிமைகள் மறுவாழ்வு இல்லம் மாதிரி ஏகப்பட்ட திறக்க வேண்டிய கால சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். இது ஒன்று. ரெண்டாவது, ஒரு நாட்டில் போர்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு யங்ஸ்டர்ஸை தான் குறி வைப்பாங்க. இப்போ நீங்கள் சிங்கள போரில் கூட பார்த்தீங்கன்னா, நம்ம இலங்கையில் இருந்த ஈழப்போரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே யங்ஸ்டர்ஸை இது பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த யங்ஸ்டர்ஸை நம்ம காலி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்தியாவில்? அடுத்து உங்களோட கட்டமைப்பு வளர்ச்சி எல்லாமே தடைப்படும் இல்லையா? இப்போ அவன் நினச்சா அவனுக்கு எல்லாத்தையும் இதுக்குள்ளே கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி கேமில் நீ போய் தற்கொலை பண்ணிங்கன்னா, அதே நேரத்தில் போய் 3 பேர் போய் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்களே. அந்த மாதிரி பெரிய லெவலில் இப்போ சமீபத்தில் படத்தங்கள்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி ஒரே நேரத்தில் நிறைய பேர் நூற்றுக்கணக்கான பேர் 1000 பேர் அதுவும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இது ஒரு ஆயுதமாக கூட பயன்படுத்த பிற்காலத்தில் வாய்ப்பு இருக்குன்ற அளவுக்கு தவறிட்டோம் அப்படின்னா இது எண்ணிக்கை உயர வாய்ப்பு இருக்குன்னு தான் ஒரு அச்சமாக இருக்குது. சைபர் செக்யூரிட்டியோட நிறைய சயின்டிஸ்ட் இதை சொல்கிறாங்க. இதோட தாக்கங்கள் இப்படி மாறுறதுக்கும் இருக்கு. நிறைய விஷயங்கள் இருந்தாலும், நல்ல விஷயங்கள் எவ்வளோ இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தாக்கமெல்லாம் இருக்கும். அப்படின்றதுனால கண்காணிங்க அப்படின்றாங்க. இது கவர்மெண்ட் எவ்வளோ தடை பண்ணுது, எவ்வளோ ஃபில்டர் பண்ணி சென்சார் பண்ணி கொண்டு வந்து இது பண்ணுறாங்க. ஆனால் ஏதோ ஒரு லிங்க்கில் இப்படி வருது, பிளாக் வெப்பில் வருது, இந்த மாதிரி டெலிகிராம் லிங்க் வருது, வேறு எதுனா ஒரு அப்ளிகேஷன் வருது. அதாவது அவங்க ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சுவாரஸ்யமாக கொடுக்குறாங்க. அவங்க கனவு உலகத்துக்குள்ளேயே வாழ்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓடி விளையாடுவோம். ஒரு ஈவினிங் ஸ்கூல் விட்டு போனோம்னா போயிட்டு கிரிக்கெட் பேட் எடுத்துன்னு ஃபுட்பால் எடுத்துன்னு கபடி விளையாடுறது, அப்படி இருந்த காலங்கள் போயிட்டு அதெல்லாம் மாறிடுச்சு. ஆமாம், எல்லாம் கட்டடம் அது இதுன்னு ஆகிட்டுலாம் இவங்களும் என்ன பண்ணுவாங்க, எதுவுமே இல்லாமல் இருக்க முடியாது. அப்போ இது ஒரு கேம்னு கிடைக்குது, இந்த மாதிரி கேம் கிடைக்குது. இது உள்ள போகிறது இதோட அட்வான்ஸ் லெவல் தான். இந்த மாதிரி இந்த கொரியன் லவ், இந்த ப்ளூ வேல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அட்வான்ஸ் இதில் போய் அவங்க சிக்கிக்கிறாங்க. சிக்கிக்கிட்டு வெளியே வர முடியாமல் அந்த லெட்டரில் சொல்கிறாங்களே, நாங்கள் இதுலேருந்து வெளியே வர முடியாது அப்படின்றாங்க. முடியலன்னு கூட சொல்ல முடியாதுன்றாங்க. அப்போ எந்தளவு மிரட்டப்பட்டிருக்கும் சரிங்களா? இன்னும் ஒரு சைபர் இதிலேருந்து ஒருத்தர், நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார், ஒரு சிலரை இது தவறாக இந்த கேம் மாதிரி இதில் விளையாடல, தப்பாக அப்படியே ட்ரெஸ் எல்லாம் கலெக்டாக சொல்லிவிட்டு அதை இது பண்ணி சொல்லிட்டு அதை அவங்க காப்பி பண்ணி வச்சுட்டு அதை காட்டி மிரட்டி பணம் வாங்குறது, அது சில சம்பவங்கள்லாம் கூட நடந்ததாக நம்ம இதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரியே இருக்குது. எதுவாக இருந்தாலும் நம்ம அது கேம்னு பார்த்துட்டு கேமாக இருக்கணுமே தவிர்த்து அதுக்குள்ளே நீங்கள் போய் நீங்கள் ஒரு வாழ்க்கைன்னு உலகம்னு சொல்லிட்டு வாழக்கூடாதுன்றது தான் ஒரு ஒரு அறிவுறுத்தலாக சொல்கிறாங்க சைபர். இந்த மாதிரி கேஸ்லலாம் போலீஸோட விசாரணை எப்படி இருக்கும் பொதுவாக? இது போலீஸ்னால் இப்போது நம்ம நாட்டுக்கோட இது பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி நம்ம நாடு நல்லா டெவலப் ஆகி இருக்குது. ஆனால் இந்த மாதிரி போலீஸ் காவல்துறையில் இன்னும் பெருசாக டெவலப் ஆகலை. ஏன்னா ஒருத்தன் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக எல்லா இதுக்கும் வெடிகுண்டு முறையில் விட்டுருக்கான் சரிங்களா? அவன் 3000 பக்கம் இருந்து நம்ம அது ஒரு வீடியோ கூட பண்ணியிருக்கோம். சென்னை கமிஷனர் அந்த மீட்டிங்கே வச்சாங்க தனியாக, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதையே கண்டுபிடிக்க முடியல. திடீர்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் குண்டு வெடிச்சிட்டுன்றான், இங்கே வெடிச்சிட்டுன்றான், அலைய விடுறான், சிபிஎஸ்சி ஸ்கூலில் இது பண்ணுறான். ஆனால் சென்னையை சார்ந்த ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தன்ற மாதிரி, ஏன்னா நிறைய சாயல்கள் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை தலையை பிச்சுட்டு 3 வருஷமாக போலீஸ் 2 வருஷமாக அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது தேடுறாங்க. ஆனால் அதுக்கான இன்னும் டெக்னாலஜி அதுக்கு. ஆனால் இப்போ நீங்கள் ஐடிக்கு வேலைக்கு போகிறோன்னா ஒரு சம்பளம் கிடைக்கும், கவர்மெண்ட்டில் அவ்வளோ தருவாங்களா? அப்போ இவங்க ஹையர் பண்ணி தான் பண்ணணும். இந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்குது. இருந்தாலும் இதில் வர அறிவுரை என்னென்னா, பேரண்ட்ஸ் தான் இவங்களை குழந்தைங்கள அவங்க கட்டுப்படுத்த, அவங்களை கண்காணிக்கணும். ஒரு வீட்டில் போலீஸோ இதோ கண்காணிக்க முடியாது. அதுக்கு நிறைய இந்த ஃபயர் வால் அந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதை இது பண்ணிவிட்டு குழந்தைங்களை மானிட்டர் பண்ணணும் இல்லையா? இது பண்ணலைன்னா இதோட விளைவுகள் இன்னும் அதிகமாக தான் ஆகும். ஸோ இந்த கேஸை தொடர்ந்து இன்னும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்கு பேரண்ட்ஸ் தான் முதல் படியாக கண்காணிப்பு அதிகப்படுத்தணும். அதுதான் இது ஒரு பக்கம் ரொம்ப இதுவாக போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது உத்தரப்பிரதேஷ்க்கு டெல்லி கிட்ட தான், அந்த காசியாபாத் டெல்லிக்கு ரொம்ப கிட்ட தான். அந்த டெல்லியில் இன்னொரு விஷயம், ஒரு இந்த ஜனவரி ஃபஸ்ட் வீக்லேருந்து ஒரு 15-20 நாளில் இது வரைக்கும் 808 பேர்கிட்ட காணாத போயிருக்காங்க. அதில் குறிப்பாக பெண்கள் பார்த்தீங்கன்னா 509 பெண்கள் சரிங்களா? அதில் அண்டர் 18 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 191 பேர். இது எதுவுமே திக்கும் கைடி இருக்குது. இது ஒரு வேலை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஒரு மாதத்துலேயே இவ்வளோ காணாத போயிருக்காங்கிறது ஒரு பெரிய இதில். அதில் கொஞ்சம் போயிட்டு ஒரு 230 பேர்கிட்ட நம்ம மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட விசாரணையை நடத்திட்டு இருக்காங்க. இது ஒரு தலைவலியாக போயிட்டுருக்கு. இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணது இந்த மாதிரி ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய கவுண்டிங். இது
ஓகே, ஆமா, ஒரு வருஷத்தோட கவுண்டிங்க ஒரு மாசத்துல நம்ம ஒரு பார்த்திருக்கோம். 15 நாள் 20 நாள்ல இருக்கிறது இது. இந்த மாதிரி வந்து டெக்னாலஜினால் நிறைய பிரச்சனைகள் வந்து அடுத்தடுத்து போயிட்டு இருக்கு. இந்த கேஸ் பத்தி இதுக்கு வேற எதனா டெவலப்மெண்ட் வருது அப்படின்னா நம்ம அதை பத்தி தொடர்ந்து பேசலாம். கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.